ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் விளாக் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் வீடியோக்கு சப்போர்ட் பண்றீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோஸ் எல்லாமே ரொம்ப பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். நீங்களும் என்ன மாதிரி இப்பதான் டெய்லரிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நல்லா ஓரளவுக்கு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றவங்களா இருந்துச்சுன்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நேத்து நம்ம பார்த்த ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணதை தான் பார்த்தோம். இப்போ நம்ம ஏற்கனவே உங்களுக்கு என்னோட வீடியோ ரெகுலரா பார்க்குறவங்களுக்கு தெரியும். நம்ம வீட்டுக்கிட்ட கோயில் இருக்கு. அந்த கோயில்ல கொடை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. புதுசா கோயில் கட்டி 48 நாள் மண்டல பூஜைலாம் முடிஞ்சு, மண்டல பூஜைலாம் அழகா பண்ணாங்க. அதெல்லாம் உண்மையிலேயே பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு. என்னோட இதுல நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு கோயில எடுத்து கட்டி கும்பாபிஷேகம் பண்ணது. நம்ம வீட்டுக்கு அடுத்து பக்கத்திலேயே இருக்கிறதுனால நான் எல்லாத்தையுமே பக்கத்துல இருந்து பார்த்தேன். அந்த கோவில் கல் கட்டடங்கள்லாம் இவ்ளோ கஷ்டப்பட்டு செய்வாங்களா? அப்படின்ற அளவுக்குலாம் அழகா ஒவ்வொரு கல்லையும் அவங்க செதுக்குனதும், அந்த சிற்பங்கள்லாம் வடிச்சதும் சூப்பரா இருந்துச்சு பார்க்கவே. ஆ பட் அதெல்லாம் நான் முன்னாடி பண்ணது இல்லையா? அப்ப யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணாததுனால வீடியோஸ்லாம் எடுக்கல நானு. பட் நல்லா இருந்துச்சு. ஒரு இன்ச்சா எல்லாமே பார்த்து அழகா கோயில் கட்டி, இப்ப நல்லா கும்பாபிஷேகமும் பண்ணிட்டாங்க. 48 நாளுக்கு கும்பாபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் 48 நாள் மண்டல பூஜை நடத்தணும். அந்த மண்டல பூஜையும் நடத்தி முடிச்சுட்டாங்க. இப்ப நெக்ஸ்ட்டு வர கம்மிங் சண்டே கொடை வச்சிருக்காங்க. அந்த கொடைக்கு எல்லாருமே குரூப் சாரி எடுத்திருக்காங்க. அந்த குரூப் சாரிக்குரிய சாரி தான் பிளவுஸ் தான் நான் இப்ப எல்லாத்துக்கும் ஸ்டிச் பண்ணி குடுத்துட்டு இருக்கேன். ரெகுலரா நமக்கு குடுக்குறவங்க குடுத்துட்டு இருக்காங்க. நான் அவங்களுக்கு இப்ப கம்மிங் சண்டேக்குள்ள எல்லாத்துக்கும் குடுக்கணும் இல்லையா? அதனால வீடியோ அந்த அளவுக்கு எடுக்க முடியல. எல்லாமே ஒரே மாதிரி பிளவுஸ்ன்றதுனாலயுமே நானு வீடியோ எடுக்கல. ஒரு பிளவுஸ் மட்டும் தான் வீடியோ எடுத்தேன். நெக்ஸ்ட் பால் குடம் எடுக்கிறதுக்கு பட்டு பாவாடை சட்டை அந்த மாதிரிலாம் நான் ஆர்டர் வந்திருக்கு. பட்டு பாவாடை சட்டைலாம் ஸ்டிச் பண்றத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோஸ்ல நான் ஃபுல்லா எப்படி அழகா பட்டு பாவாடை சட்டையை மேக் பண்ணி சூப்பரா தைக்கிறதுன்னு சொல்லி ஈஸியா நம்ம பிளவுஸ் கட்டிங் மாதிரியே பட்டு பாவாடை சட்டையும் சூப்பரா ஸ்டிச் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். வீடியோவை மறக்காம என்னோட சேனலை ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுங்க, ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. அப்பனாதான் நான் போடுற அடுத்த ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். பிகினர்ஸ்க்கு நான் வீடியோ போடும்போதே சொல்லியிருக்கேன், நானும் பிகினர்ஸ், என்னோட சேர்ந்து நீங்களும் பிகினர்ஸ், என்னோட சேர்ந்து நானும் கத்துக்கிறேன், என்னோட சேர்ந்து நீங்களும் கத்துக்கோங்கன்னு சொல்லி தான் நான் ஃபர்ஸ்ட் நான் வீடியோ போடும்போது ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவே போட்டேன். நியூவா நான் ஸ்டிச் பண்றேன் சிஸ்டர். நான் கண்டிப்பா என்னோட சேனல்ல பார்த்து நான் ஸ்டிச் பண்ற மாதிரி நீங்களும் ஒவ்வொன்னா படிப்படியா ஸ்டிச் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்களும் ஒரு நல்ல டெய்லரா வர முடியும். நான் ரொம்ப அதிகமா ஸ்டிச் பண்ண மாட்டேன். அதுவும் என்னோட ரெகுலரா நீங்க என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் அதிகமா எனக்கு பேக் பெயின் வரும், கை வலி வரதுனால நான் ரொம்ப அதிகமா ஸ்டிச் பண்ண மாட்டேன். பட் ரெகுலரா குடுக்குறவங்க எனக்கு தச்சு குடுத்துருமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப நம்மளால ஒண்ணுமே சொல்ல முடியாது இல்லையா? அதனால அவங்களுக்கு மட்டும் நார்மலா என்னோட தேவைக்கு ஸ்டிச் பண்ணி நான் குடுத்துட்டு, நான் பிளவுஸ் கஸ்டமர்ஸ்லாம் குடுத்து வாங்கிக்குவேன். ஆ எதுவுமே நம்ம ஒரு உழைப்பு இல்லாம இருக்கக்கூடாது இல்லையா? ஒரு பெண்களா பிறந்தோம் அப்படின்னா, ஃபினான்சியலா கண்டிப்பா நம்ம ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கணுங்க. அது எந்த ஒரு யாரா இருந்தாலும் சரி, பெண்கள் யாரா இருந்தாலும் சரி, படிச்சவங்க, படிக்காதவங்க எந்த இதுனாலும் பரவால்ல. ஃபினான்சியலா நம்ம கையில என்னைக்குமே நம்ம ஒரு ஸ்ட்ராங் இருக்கணும். அது பெண்களுக்காகவே நான் சொல்றேன். அது இந்த வீட்ல இருக்கேன். பட் ஆனா என்னால வேலைக்கு முடியல. நெறைய பேர் இந்த ரீசன் தான். அதே ரீசன் தான் எனக்கும். பட் ஆனா என்னால ஸ்டிச் பண்ண முடியும் அப்படின்னு தான் நான் இப்ப ஸ்டிச்சிங் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லாவே ஸ்டிச் பண்ணி குடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லி எல்லா கஸ்டமர்ஸுமே சொல்றாங்க. நெறைய ஆர்டர்ஸ் வருது. பட் ஆனா என்னால முடியல அப்படின்ற பட்சத்துக்கு எது எது என்னால முடியுமோ அத நான் கொஞ்சம் கொஞ்சம் நான் ஸ்டிச் பண்ணி குடுத்துட்டு இருக்கேன். அததான் உங்களுக்கு வீடியோவாவும் அன்னன்னைக்கு என்னோட ரொட்டீன்ல நான் என்னென்ன தைக்கிறேன். டெய்லி 3, 4 அப்படிலாம் நான் தைக்க மாட்டேன். டெய்லி ஏதாவது ஒண்ணு தான் தைப்பேன். அந்த ஒரு இது என்னதுன்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு அன்னன்னைக்கு நான் ஸ்டிச் பண்றத நான் உங்களுக்கு ரொட்டீனா போட்டுட்டு இருக்கேன். என்ன மாதிரி யாரெல்லாம் ஸ்டிச் பண்றீங்க? மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். அ என்னால முடியாது அப்படின்னு சொல்லி தைக்காம உட்காராதீங்க. கண்டிப்பா இந்த வீடியோஸ் பார்த்து நான் ஓகே இந்த நான் சொல்றது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, கண்டிப்பா நீங்களும் என்ன மாதிரி இருக்கக்கூடாது. அ
ஒரு வலி அப்படின்னு சொல்லி உட்காரக்கூடாது. நம்ம நல்லா தைக்கணும் அப்படின்ற எண்ணம் கண்டிப்பா உங்களுக்கு வரும். இந்த வீடியோவ ஃபுல்லா நீங்க வாட்ச் பண்ணுங்க. நான் பேசுறப்போ உங்களுக்கே அது ஒரு மோட்டிவேஷனலாவே இருக்கும். இந்த நார்மல் ப்ளவுஸ் தான். பட் பானெக் வச்சு கேட்டிருந்தாங்க கஸ்டமர். அதனால பானெக் வச்சு இதுக்கு நான் ஸ்டிச் பண்ணேன் பேக்கு. நல்லா வந்திருந்துச்சு. பட் இவங்க கொஞ்சம் லேஸ்ல அதெல்லாம் வேணான்னு சொல்ட்டாங்க. இன்னொரு சிஸ்டர் வந்து லேஸ் கேட்டிருந்தாங்க. ரவுண்ட் நெக் வச்சிருமா, ஆனா 3/4 ஃபுல் கை முட்டிக்கிட்ட வர அளவுக்கு கை வேணும் இல்லையா? அந்த மாதிரி வச்சிருங்க. இது வந்து ஹாஃப் கை தான். இன்னொரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன். அது வந்து ஃபுல் கை கேட்டிருந்தாங்க. அவங்க ஃபுல் கை வச்சு லேஸ்லாம் வச்சு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு லேஸ்லாம் வச்சு குடுத்துருந்தேன். ஃபிட்டிங் நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டு பார்த்துட்டு சொன்னாங்க. நெக்ஸ்ட் ஒரு பட்டு பாவாடை சட்டை தச்சுட்டேன். அடுத்தடுத்த விளாக்ல எப்படி பட்டு பாவாடை சட்டை தைக்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். நாளைக்கு வந்து நம்ம பஃப் ஸ்லீவ் வந்து எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக நாளைக்கு அந்த பஃப் ஸ்லீவ் வந்து ஒரு குழந்தைக்கு பட்டு பாவாடை சட்டைக்கு வச்சு குடுத்தேன். ஓகேங்களா? கொஞ்சம் புஷ்ஷுன்னு இருக்கிற மாதிரி வச்சு குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அத வந்து அந்த வீடியோ வந்து நான் எடுத்திருக்கேன். கண்டிப்பா அந்த பஃப் ஸ்லீவ் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் வீடியோவா போடுறேன். மறக்காம நாளைக்கு வீடியோவ செக் பண்ணுங்க. பஃப் ஸ்லீவ் எப்படி பண்ணலான்னு சொல்லி. அது வந்து குழந்தைக்கு வச்சது. அதேதான் அளவு அதேதான். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நம்ம பெரிய ஆள்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அளந்துகிட்டு பஃப் ஸ்லீவ நம்ம அளந்துட்டு நம்ம பெரிய ஆளுங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணி அதனால எல்லாமே சூப்பரா ஃபினிஷிங்கா வந்துருச்சு. நீங்க கண்டிப்பா அந்த வீடியோஸ் பாருங்க. பஃப் ஸ்லீவ் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. என்னோட வீடியோ ரெகுலரா பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களோட யார் யாரெல்லாம் என்னென்ன இது கேட்டீங்களோ, அதெல்லாம் நான் மறக்காம கண்டிப்பா போடுவேன். நெக்ஸ்ட் ஆனா உடனே உடனே போட முடியாது இல்லையா? எது எது நமக்கு ரெகுலரா கஸ்டமர்ஸ் குடுக்குறாங்களோ, அந்த இதுல உங்களோட இது வரும்போது நான் கண்டிப்பா எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு டீட்டெயிலா போடுறேன். நெக்ஸ்ட் சாரீல சுடிதார்லாம் சிம்பிளா எவ்வளோ அழகா தைக்கலாம் அப்படின்றதையும் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல போடுவேன். போடுறேன்னு சொல்றீங்களே, போட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. உடனே உடனே எதையுமே பண்ண முடியாது இல்லையா? ஒரு நாளுக்கு ஒரு வீடியோ அந்த வீடியோ எடுத்து அத மேக் பண்ணி, அத எடிட்டிங் பண்ணி, அப்புறம் அதுக்கு வாய்ஸ் ஓவர் குடுத்து போடணும். குழந்தைங்களும் இருக்காங்க. வீட்டு வேலையும் இருக்கு. அப்புறமேட்டு எல்லாமே பார்க்கணும் இல்லையா? அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் டிலே ஆகும். மத்தபடி கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோஸ் ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்டாவும் ரொம்ப பெனிஃபிட்டாவும் இருக்கும். கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ்க்கு என்னோட நான் சொல்றது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. என்னோட நான் சொல்ற கருத்துக்களுக்கு உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் குடுத்துருங்க. அது மட்டும் இல்ல, வீடியோஸ்ல ஏதாவது நீங்க பார்க்குறீங்க, சிஸ்டர் இது என்னது? இது எப்படி வைக்கிறீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னா, கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல எனக்கு கேளுங்க. கண்டிப்பா உங்களோட கமெண்ட்க்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். கமெண்ட்ல என்ன ஒரு டவுட்னாலும் கேளுங்க. நான் கண்டிப்பா கமெண்ட்க்கு ரெஸ்பான்ஸ் பண்றேன். பால் குடம், அதுக்கப்புறம் நெறைய ஃபங்ஷன் நடக்கும். நல்லா இப்ப பந்தல் போட்டுட்டு இருக்காங்க. அதாவது எங்களோட ரோடு வந்து நல்ல மெயின் பைபாஸ் ரோடு. பைபாஸ் ரோட்ல மேல கோவில் இருக்கு. அந்த பைபாஸ் ரோட்ல அங்கங்க பஸ் போய்க்கிட்டே இருக்கிற பஸ்ஸ நிப்பாட்டி கஷ்டப்பட்டு அந்த என்ன சொல்றேன், அந்த மேடையெல்லாம் அது பேர் என்ன? தோரணம். மேல இது போடுவாங்கல்ல. பந்தல். என் பையன் எடுத்து குடுக்குறான். பந்தல். அந்த பந்தல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு போடுறாங்க. அவங்கலாம் வேலை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப கிச்சன்ல இருந்த மாதிரியே நான் வந்து எனக்கு வந்து மெயின் ரோடு. கிச்சன்ல இருந்தே நான் வெளிய மெயின் ரோட பார்க்குற மாதிரி தான் என்னோட வீடு இருக்கும். கிச்சன்ல இருந்தே நான் பார்க்குற மாதிரி இருக்கிறதுனால, அந்த சைட்ல இருந்து நான் பந்தல் போடுறத பார்த்துக்கிட்டே அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறாங்க. பரவால்ல. இப்போ ஒவ்வொரு தொழிலும் நம்ம கஷ்டம் தான். எதுவுமே ஈஸி கிடையாது. ஆனா, நம்மளோட முயற்சியும், நம்மளோட உழைப்பும் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நான் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால எதுவுமே வந்து சுலபமா நமக்கு கிடைக்காது. கண்டிப்பா நம்ம வந்து அதுக்கான முயற்சியும், அதற்கான ஹார்ட் ஒர்க்கும், உழைப்பும் நம்ம போட்டா தான் எதுவுமே நமக்கு நிரந்தரமா கிடைக்கும் அப்படின்றது எனக்கு ரொம்ப தெரிஞ்சுச்சு. அதெல்லாம் நான் வந்து இந்த ஃபீல் பண்ணேன். அவங்க பந்தல் போடும்போதும் சரி, அந்த கல்லெல்லாம் உருக்கி சிலை செய்யும்போதும் சரி, எவ்ளோ கல்லெல்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் ஜேசிபி மூலமா தான் அத தூக்க, வைக்க, அந்த இடத்துல ஃபிட் பண்ண, அந்த வேலைகள்லாம் செஞ்சாங்க. பார்க்கவே அழகா இருந்துச்சு. கோவில் நல்லபடியா கட்டி இப்ப கோவில் கொடை வரைக்கும் வந்து கொடை நடந்துகிட்டு இருக்கு. கம்மிங் சண்டே கூட நடக்கும். கண்டிப்பா அந்த கிளிப்பிங்ஸ் எடுத்து நான் வீடியோவோட உங்களுக்கு அட்டாச் பண்ணி நான் போடுறேன். கைப்பகுதியெல்லாம் நம்ம குடஞ்சு கட் பண்ணாதான் வந்து அந்த சுருக்கங்கள்லாம் இல்லாம இருக்கும்.
என்னோட வீடியோவ பாருங்க. பார்த்தாலே உங்களுக்கே என்னென்ன டவுட் இருக்கோ, அந்த டவுட்ட நீங்க கேளுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லா வீடியோவும் போடுறேன். கை மட்டும் கொடைஞ்சு எல்லாருக்குமே ஒரு சிலவங்களுக்குன்னு இல்ல, எல்லாருக்குமே கொடைஞ்சு கட் பண்ணுங்க. அப்பனா தான் கொஞ்சம் அந்த இடத்துல நல்லாருக்கும். பட் ரொம்ப ஃபேட்டா இருக்கிறவங்களுக்கு மட்டும் முன் பக்கத்தையும் சேர்த்து கொடைஞ்சு கட் பண்ணணும். கொஞ்சம் கொடைஞ்சு கட் பண்ணணும். குழந்தைங்க தான். என்னோட குழந்தைங்க அப்பப்போ வந்து பேச வராங்களா, அதனால நான் வந்து வீடியோ ஸ்டாப் பண்ணி பேச வேண்டியதா இருக்கு. அவங்களோட வாய்ஸும் உங்களுக்கு கேட்கும்னு நெனைக்கிறேன். எடிட்டிங்ல. ஓகே. இன்னைக்கு வந்து பௌர்ணமி. பௌர்ணமி பூஜை, விளக்கு பூஜை நடக்குதாம். அதுக்கு விளக்கு பூஜைக்கு கலந்துக்கலாமான்னு சொல்லி என் பொண்ணு கேட்க வரா. சின்ன பொண்ணு. அவளால விளக்கு பூஜைலாம் அந்த இதுல உட்காந்து பழக்கம் இல்ல. அதான் பார்த்துட்டு போமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம கைப்பகுதியே எவ்வளோ அழகா ஜாயின் பண்ணிட்டோம்னு பாருங்க. எப்பயுமே டபுள் ஸ்டிச்சிங் குடுங்க. டபுள் ஸ்டிச்சிங் குடுத்தா தான் வந்து கை வந்து பிரிந்து போகாம இருக்கும். இப்பயுமே எனக்கு வந்து கை வலி கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூன்னு சொல்ல தான் செஞ்சேன். பட் ஆனாலும் கண்டிப்பா நம்ம தைக்கணும், தச்சு குடுக்கணும். இந்த மாரி நம்ம ஆர்டர் வர்ற நேரம் நம்ம தச்சா தான் உண்டு. டெய்லர்ஸ்க்குலாமே அது தெரிஞ்சது தான். ஆர்டர் வர்ற நேரம் தச்சா தான் நமக்கு வந்து அந்த ஃபினான்சியலா நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம இல்லாத நேரம் ஒண்ணும் செய்ய முடியாது இல்லையா? அதனால வர நேரம் நம்ம எப்படியாவது தச்சு குடுக்கணும். இன்னொன்னு நம்ம உடம்பு முடியலையே அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்தா இருந்துட்டாலுமே, நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா, என்னோட மைண்ட் ஃபுல்லா என்ன ஆயிரும்னா, இதுக்குள்ளேயே போயிரும். அப்ப அந்த உடம்பு முடியாதத பத்தியே நான் யோசிக்கவே மாட்டேன். நல்லா ஸ்டிச் பண்ணணும். எப்படி பண்ணலாம்? என்ன யூஸ் பண்ணலாம்? அவங்களுக்கு என்ன மாடல் வைக்கலாம்? அந்த மாதிரியான யோசனைக்கு போயிருவேனா, அப்போ வந்து என் மைண்ட் வந்து கொஞ்சம் இதாயிரும். நீங்களுமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, ஏதாவது ஒண்ணு இதுன்னு இல்ல, டெய்லரிங்ன்னு இல்ல. உங்களுக்கு எது தெரியுதோ அதுல உங்கள இன்வால்வ் பண்ணிக்கோங்க. இன்வால்வ் பண்ணும்போது உங்களால கண்டிப்பா நீங்க அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளிவர முடியும். இப்ப இதுவுமே நான் காலையில உடம்பு முடியல அப்படின்னு சொல்லி நான் படுத்தேன் அப்படின்னா, அன்னைக்கு ஃபுல்லாவே எனக்கு அப்படியே தான் இருக்கும். பட் ஆனா நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லி ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சேன். இன்னைக்கு வந்து இது வந்து ஏற்கனவே நான் தச்ச ப்ளவுஸு. இன்னைக்கு வந்து நான் தச்சது வந்து பட்டு பாவாடை சட்டை. முடியாது அப்படின்னு தான் நான் நெனச்சேன். கை கால்லாம் வலிக்குது அப்படின்னு தான் யோசிச்சுட்டு படுக்கலாம்னு நெனச்சேன். பட் வேணாம், நம்மளால முடியும், ஸ்டிச் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அதுல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த இது தெரியல. பட் எப்பயும் பேக் பெயின் வரும். அது வந்துச்சு நார்மலா. பட் ஆனா ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு தான் ஒரு ஒரு வேலையில உட்கார்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இத முடிச்சுட்டு தான் எந்திப்பேன். அந்த 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 மைண்ட் செட் வந்து எனக்கு உண்டு. அதுலருந்து பாதியில எந்திக்கணும், பாதிய நாளைக்கு பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் வந்து யோசிக்கவே மாட்டேன். ஃபுல்லாவே ஸ்டிச் பண்ணிட்டு எந்திப்போம் அப்டின்ற மைண்ட் செட் வந்துரும். உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். தைக்க மைண்ட் இல்ல அப்டின்ற பட்சத்துக்கு கண்டிப்பா மைண்ட் இல்லன்னு சொல்லி விட்றாதீங்க. அதுல நீங்க இன்வால்வ் ஆகுங்க. இன்வால்வ் ஆகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே என்ன ஆயிரும் அப்டின்னா, நீங்களே அதுல வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சதுமே, அதுல நீங்களே முழுமையா இன்வால்வ் ஆயிருவீங்க. ஓகேங்களா? கைப்பகுதி வந்து அந்த ஓவர்லாக் குடுக்காதனால நான் மடிச்சு அடிச்சுக்கிறேன். பிளவுஸ் வந்து சூப்பரா ஃபினிஷிங்காவும் வந்திருந்துச்சு. கஸ்டமர்ஸ் போட்டு குடுத்தாங்க. அதே மாரி ஃபினான்சியலாவும் எப்படி இருக்கணும்னா, நம்ம வந்து நம்மளோட தேவைகள நம்ம நிறைவேத்திக்கிற மாதிரி நம்ம இருக்கணும். அதுக்காகவே வந்து ட லேடீஸ் வந்து கண்டிப்பா ஏதாவது ஒர்க் போறவங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையே கிடையாது. பட் ஒர்க் போக முடியல அந்த மாதிரி பட்சத்துக்கு தான். முந்தி வந்து நான் கூட பின்னி விலைக்கு வித்து குடுத்துக்கிட்டு இருந்தேன். ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஆ இதுதான் அப்டின்லாம் என்னோட மைண்ட் செட் கிடையாது. என்னால எது முடியுதோ நான் அத செஞ்சுகிட்டே இருப்பேன். இன்னொன்னு கத்துக்கிறது ரொம்ப பிடிக்கும். அடுத்தடுத்து என்ன கத்துக்கலாம், என்ன கத்துக்கலாம்னு நான் ரொம்ப மோட்டிவேஷனலா இருப்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இன்வால்வ் ஆகணும்னு நெனைப்பேன். எதுலயுமே முழுமையா இன்வால்வ் ஆகவும் செய்வேன். ஒண்ணுல இறங்கிட்டேன் அப்டின்னா, அதுல வந்து முழுசா இன்வால்வ் ஆயிருவேன் நானு. ஓகேங்களா? முழுசா இன்வால்வ் ஆகி நல்லா அத செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நெனப்பேன். அந்த மாதிரிலாம் யார் மைண்ட்ல அந்த மாதிரி யார் யார் இருக்கீங்க அப்படின்றத மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நம்ம குழந்தைங்க எங்கேயாவது கூட்டிட்டு போம்போது, நம்ம குழந்தைங்க அது வாங்கி குடுங்க, இது வாங்கி குடுங்கன்னு அப்படின்னு கேட்கிறப்ப, அப்ப கூட நம்ம ஒரு ஆள் ஒருத்தவங்க தயவ நம்ம நம்பி இருக்கக்கூடாது.
அவங்களோட இத வந்து நம்ம பூர்த்தி செய்ற அளவுக்கு ரொம்ப முடியாட்டாலும், ஜஸ்ட் அவங்க கேட்கிறத 1, 2 சின்ன சின்ன விஷயங்கள் கேட்கிறதையாவது வாங்கி குடுக்குற அளவுக்கு நம்ம ஃபினான்சியலா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நெனப்பேன். என்ன மாதிரிலாம் யார் நெனைப்பீங்க? கண்டிப்பா சொல்லுங்க. கண்டிப்பா ஆ லேடீஸ் எல்லாருக்குமே அந்த எண்ணம் இருக்க தான் செய்யும். ஆ அந்த மாதிரி இருக்கிறவங்க மறக்காம என்னோட வீடியோவுக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. 2 சைடுமே ஓவர்லாக் போட முடியாது. இந்த மாரி மடிச்சு கட் பண்ணி அடிச்சுக்கோங்க. ஸ்டிச்சிங் பண்ணும்போதே நெறைய பேர் வீடியோஸ் போடலாம்னு நெனைப்பேன். லைவ் போடணும்னு நெனைப்பேன். லைவ் போடுறதுக்கு யார் யாருக்கெல்லாம் ஓகே, லைவ் போட்டா ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்களா? அதுக்கு வந்து மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. லைவ் போட முடிஞ்சா கண்டிப்பா போடுறேன். லைவ் போடும்போது நெறைய பேர் அதுல லைவ்ல நீங்க கேட்கிற சந்தேகங்களையும் தீர்த்து சொல்லலாம் அப்படின்னு நான் மைண்ட்ல நெனச்சிருப்பேன். பட் எனக்கு ஒரு ஒரு இது என்னன்னா, எங்க வீட்டுக்குள்ள வந்து நெட் வந்து எடுக்காது. நான் இப்ப வீடியோ அப்லோட் பண்ணணும்னாலும் சரி, எது பண்ணணும்னாலும் சரி, வெளிய போய் பண்ற மாதிரியான சிச்சுவேஷனா இருக்கு. இல்லன்னா மாடிக்கு வரணும். அந்த மாதிரி வந்து பண்ண வேண்டிய காரணத்தினால தான் லைவ் போட முடியல. பட் லைவ் போடலாம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, அ எனக்கு உங்க கமெண்ட்ல தெரிவிங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றேன். பானைக்கு வச்சு அழகா அடிச்சாச்சு சூப்பரா. நெக்ஸ்ட் இன்னும் 2 பக்கமும் டாட் மட்டும் தான் பிடிக்கல. நான் எப்பயுமே ஃபுல்லாவே அடிச்சு முடிச்சுட்டு, கீழ உள்ள அந்த பட்டி பகுதிய வச்சு அளந்து பார்ப்பேன். அளந்து பார்த்து அது கரெக்ட்டா இருந்துச்சு அப்டின்னா, கரெக்ட்டா டாட் மீதி அளவுல டாட்ல பிடிச்சிருவேன். எக்ஸ்ட்ராவா எவ்ளோ பீஸ் இருக்கோ, இல்ல அதிகமா இருந்துச்சுன்னா, திருப்பியும் சைட்ல வந்து 1/2 இன்ச்சு, 1 இன்ச்சு வந்து தையல் போட்டுருவேன். தையல் போட்டு கரெக்ட்டா அந்த ஏற்கனவே நம்ம புடிச்ச கை பக்குவமா கரெக்ட்டா கொண்டுட்டு வந்து இந்த மாரி ஃபினிஷிங் பண்ணிருங்க. அப்ப வந்து உங்களுக்கு வந்து கரெக்ட்டா சைடு வந்து கரெக்ட்டா ஆயிரும். ஓகேங்களா? அது வந்து நம்மளோட ஃபிட்டிங்ல தான் இருக்கு. நார்மலா நம்ம நேர் ஸ்டிச்சிங் போட்டுட்டு, அதுக்கப்புறம் சில பேரோடது வந்து உடம்பு வந்து ஷேப்பா இருக்காது. மேற்பகுதி கொஞ்சம் விரிஞ்சு, கீழ வந்து ஒடுக்கமா இருக்க மாரி இருக்கும். அப்ப நம்ம ஒரே மாதிரி அளவுல ஸ்கேல் வச்சு அளந்து கோடு போட்டாலும் அவங்களுக்கு வந்து ஃபிட்டிங்கா இருக்காது. அது வந்து அந்த ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் குடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த இதுல கொஞ்சம் கீழ வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம புடிச்சு தச்சுக்கிட்டோம் அப்டின்னா, கரெக்ட்டா இருக்கும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். நான் எக்ஸ்ட்ராவா வந்து சைட்ல கொஞ்சம் 1/4 இன்ச் புடிச்சுட்டேன். கீழ மட்டும் தான் புடிச்சிருப்பேன். பட் மேல கைக்கு கொண்டு வந்திருக்க மாட்டேன். அது போக இப்ப வந்து மீதி இன்னும் கொஞ்சம் ஒரு 1 இன்ச் இருக்கு. அத வந்து நான் எதுலன்னா முதுகு பக்கம் டாட்ல புடிச்சுருவேன். அந்த டாட் பிடிக்கும்போது அந்த அந்த மிச்ச எக்ஸ்ட்ரா துணி வந்து கரெக்ட்டா அதுல ஃபிட் ஆயிரும். அளவு ப்ளவுஸும் அவங்க நம்ம குடுத்த ப்ளவுஸும் சூப்பரா உங்களுக்கு செட் ஆயிரும். நெக் பாருங்க அழகா பெர்ஃபெக்ட்டா அமைஞ்சிருச்சு. பட் இதுக்கும் லேஸ் வச்சா நல்லாருக்கும். அவங்க வேணான்னு சொல்ட்டாங்க. அதனால நானும் எதுவும் கண்டுக்கல. பட் நல்லா இருந்துச்சு. சாரியும் சூப்பரா இருந்துச்சு. சாரி முந்தி அடிச்சு குடுத்தேன். சாரி ஏற்கனவே நேத்து கட்டிங் வீடியோல காமிச்சிருப்பேன். பார்த்திருப்பீங்க. எல்லோ கலர் சாரி. எல்லோன்னு சொல்ல முடியாது. அ வெந்தய கலர்ன்னு சொல்ல முடியாது. 2ம் கலந்த மாரி நல்லா டார்க்கா நல்லா இருந்துச்சு. பால் குடம் எடுக்குவாங்க. செட் சாரி அந்த மாதிரி கட்டியிருக்கிறதுக்காக எடுத்திருக்காங்க. பானைக்கு வச்சு ப்ளவுஸ் தச்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணுங்க. என்கரேஜிங்கா இருங்க. ரொம்ப மோட்டிவேஷனலா இருங்க. நம்மளால முடியும். எதுவுமே முடியும்னு நெனச்சு செய்யுங்க. ஓகேங்களா? ஆ என்னோட வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது ஒரு ப்ளவுஸு. அதே மாதிரியே இன்னொரு ப்ளவுஸும் நான் ஸ்டிச் பண்ணேன். அவங்களுக்கு வந்து பின்னாடி லேஸ் வச்சு கேட்டாங்க. இது வந்து நெக்கு. அது வந்து லேஸ் வச்சு ரவுண்ட் நெக் வச்சு ஃபுல் ஹேண்ட் வச்சு கேட்டாங்க. அது வந்து நான் ஸ்டிச்சிங் பண்ணல. ஃபோட்டோ மட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.